கடைசியில் அதில் நினைச்சொல்ற மாதிரி ஆகிப்போச்சு. அது ஒரு ஈடுபாடு. அந்த டைமில் தியாகலூர் மாநாடு சேலத்தில் அந்த டைமில் வந்து என்ன பண்ணணும், செஞ்சு அது கூட செஞ்சிட பௌத்த சங்கம் செஞ்சு பௌத்த சங்கம் உருவாக்கி ஒரு 10 ஊரில் எல்லாரையும் வர வச்சு ஐயா புண்ணியம் வந்தாங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் வச்சு அமைச்சரை வச்சு இங்கிலீஷ் மத்தாளர்களை வர வச்சு ஒரு மகன் வந்தாங்க அன்றைக்கி ஓப்பன் பண்ணோம் அந்த சங்கத்தை. அப்புறம் ஓராண்டுக்குள்ளே தியாகலூர் மாநாடு வந்து எல்லோரும் பஸ் வச்சு கிட்டத்தட்ட 70 பேர் போட்டு சிறப்பாக கலந்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த மீட்டிங் அப்போ அதோட பரவல் வந்து என்ன ஆகிடுச்சுன்னா செஞ்சு ஃபுல்லாகவே இது வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை எழுதி நம்ம இதில் உண்டாக்கிருக்கு. இப்போ அடுத்த மாநாடு வந்து செஞ்சுட்டு போட்டணும் சொல்லி அந்த மாநில ஒருங்கிணைப்பு சொன்னார். நான் நிச்சயம் போடுறேன் சார் சொன்னேன். இடையில உடம்பு சரியில்லாததுனால ஆர்ப்பாட்டத்தால் போட முடியாது போச்சு. அது திரும்ப இன்னும் ஒரு மாதம் இல்லை 2 மாதம் டைம் எடுத்துட்டு மிகச்சிறந்த தமிழ்நாடு அதிர்ந்து இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநாட்டை